எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சைவம் வளர்வதற்காக பெரும் பாடுபட்ட அல்லது சைவ மதத்தவர்கள் வாழ வேண்டும், அவர்களுடைய மதம் ஓங்க வேண்டும் என்பதற்காக பலர் தங்களுடைய கடின உழைப்பை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலிகளின் வாயிலாகவும் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற அந்த சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னராக ஒவ்வொரு சித்தர்களோ அல்லது ஞானிகளோ நாயன்மார்களோ ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு அதிகளவு மக்களுக்கு உதவி உரியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த பேரிலேயே பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் முன்னரே பார்த்திருந்தோம் மண்ணுருட்டி சுவாமிகள். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு பல்வேறு அடைமொழிகளை கொண்டு ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். அந்த பெயரை பார்க்கின்ற போது அந்த அடைமொழிகளை கொண்டே அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது, ஏன் அவ்வாறு பெயர் வந்தது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் சிந்தித்திருப்போம், அல்லது நாங்கள் அதனை கண்டறிந்து கூட இருப்போம் என்று சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வாறாகத்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் பிழைத்த பெரியார் தொடர்பாக அந்த பெயரை கேட்டவுடனே நீங்கள் அனைவருமே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இவருடைய இந்த பணி எவ்வாறாக இருந்திருக்க போகின்றது, ஏன் இவ்வாறு இவருக்கு பெயர் வந்தது என்று சொல்லி எல்லாம் நீங்கள் சிந்திக்க கூடும். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் சூட்டுக்கோல் ராமலிங்க சுவாமிகள். சூட்டுக்கோல் என்று சொன்னால் ஏன் இந்த பெயர் வந்தது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சிந்திக்க கூடும். அவருடைய அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய கோலானது நல்லவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் தீயவர்களுக்கு தீமைகள் செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறதாக குறிப்பிடப்படுகின்றது. இவருடைய இந்த சூட்டுக்கோள் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து இந்த சூட்டுக்கோளை அவருடைய மாணவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளில் இவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அந்த வகையிலுமே ராமலிங்க சுவாமிகள் எவ்வாறாக வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறாக இருந்தது போன்ற பல விடயங்களை நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். அவர் தொடர்பான வரலாற்றை மிகவும் விரிவாக பார்க்கலாம். மன்னார்குடி என வழங்கும் ராஜ மன்னார்குடியில் ஜீவசமாதி நிலையிலிருந்து அருள் பாலித்து வரும் ராமலிங்க சுவாமிகளின் சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இது ஐயர் சமாதி எனவும் அழைக்கப்படுகின்றது. வழி வழியாக வரும் செவிவழி செய்திகள் மூலமே நாம் சுவாமிகள் தொடர்பான சில செய்திகளை அறிய முடிகின்றது. சுவாமிகள் தனது இறுதி காலத்தில் மன்னார்குடியில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். தம்மை நம்பிய பக்தர்களை பாவ ஊழ்வினைகளிலிருந்தும் நோய் நொடிகளினால் இன்னல் பட்டு வரும் அடியவர்களை இன்பமாய் வாழ வைக்க தன் கரத்திலிருந்தும் சூட்டுக்கோளால் அடியவர்கள் மீது சூடு போட்டு விடுவாராம். உடனே பக்தர்கள் நோய் நீங்கி நலமுறுமாறலாம். சுவாமிகள் தான் முத்தியடையும் காலத்தை முன்கூட்டியே தெரிவித்து இந்த இடத்தில் சமாதி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். சுவாமிகள் நான் முத்தியடையும் காலத்தில் துணினையும் தறிகள் நூல் அருந்துவிடும், அரைக்கும் செக்கு ஓடுகின்ற சக்கரங்கள் இவையெல்லாம் ஒரு நிமிடம் நின்றுவிடும். அதுதான் நான் முத்தியடையும் அறிகுறிகள். இப்படி முத்தியடைந்த பின் ஸ்தூலத்தை சமாதி வைக்கும் இடத்தை சுற்றி தேரோடும். எதிரே மயானம் இருக்கும். சமாதி வைக்கும் இடத்திற்கு அருகே குளம் இருக்கும். அந்த இடத்தில் சமாதி வைக்க வேண்டும் என்று சொன்னார். உரிய காலம் வந்தது. சுவாமிகள் திருவாரூர் சென்று வருவதாக கூறி சென்றார். தண்ணீர் குன்னம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது மாலை வேளையில் சுவாமிகள் ஜீவமுக்தி அடைந்தார். அதே நேரத்தில் சுவாமிகள் தெரிவித்தது போல நிகழ்ச்சிகள் நடந்தன. மன்னார்குடியில் இருந்த அன்பர்கள் திரண்டு சென்றனர். சுவாமிகளின் திருமேனியை கட்டிலில் வைத்து சுமந்தனர். திருமேனி கனமாக இருந்ததனால் தூக்கி வருவது கடினமாக இருந்தது. அப்போது தண்ணீர் குன்மை ஊர் மக்கள் சுவாமிகளை தூக்கி செல்வது கடினம், எங்கள் ஊரிலேயே சமாதி வைத்துக் கொள்கின்றோம் என்று கேட்டனர். சுவாமிகளை சுமந்து வந்த மன்னார்குடி அன்பர்களும் இசைவு தந்தார்கள். அப்போது மூர்ச்சியடைந்த நிலையிலிருந்த சுவாமிகள் திடீரென எழுந்து, ஏண்டா அறிவு கெட்டவர்களே, உங்களிடம் என்னை எங்கே சமாதி வைக்க சொன்னேன் என்றும் இங்கு எதற்காக வைக்க முற்படுகிறீர்கள் என்றும் திட்டினார்கள். அன்பர்கள் நடுங்கி சுமை கனமாக இருந்தாலும் ஊர் மக்கள் கேட்டாலும் தவறு செய்து விட்டோம் என்று கூறி மன்னிப்பு கேட்டனர். அப்பொழுது சுவாமிகள், நான் இந்த கட்டிலில் படுத்துக் கொள்கின்றேன், இனி சுமை பாரம் இருக்காது, என்னை மன்னார்குடிக்கு தூக்கி சென்று நான் சொன்ன இடத்தில் சமாதி வையுங்கள் என்று கூறி நிஷ்டையில் ஆழ்ந்தார்.
அவ்வாறே அன்பர்கள் மன்னார்குடியில் தற்பொழுது சமாதி உள்ள இடத்தில் சமாதி செய்து கோயில் எழுப்பினர். கிழக்கு பார்த்த சன்னதியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றார்கள். சமாதி மேல் இருக்கும் லிங்கம் நவபாஷணத்தால் ஆனது என்றும் சிலர் சொல்கிறார்கள். மாயாண்டி சுவாமிகள் மன்னார்குடி எனும் ராஜ மன்னார்குடியில் ஊரின் கிழக்கு எல்லையில் வடக்கு நோக்கி திருவாரூர் சாலை பிரிந்து செல்லும். அச்சாலையில் சிறிது தூரம் சென்றால் சாலையின் மேல்புறம் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளின் ஜீவ சமாதி கோயில் உள்ளது. ராமலிங்க சுவாமிகளை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே இறை பக்தி இவரிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் எளிதாக கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் இறந்த ஒருவர் திரும்பவும் வந்து கதை கூறுவது என்பது அல்லது திரும்பவும் வந்து நேரடியாக கதைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ராமலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தன்னை சமாதியில் ஒரு இடத்தில் சமாதி வைக்குமாறு ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களை சீடர்களுக்கு கூறியும் பல காரணங்களினால் சீடர்கள் அவ்விடத்தில் வைக்க முடியாது போகவே அந்த இறந்த உடலானது உயிர் பெற்று எழுந்து தன்னுடைய கருத்துக்களை கூறிவிட்டு அந்த மறுபடியுமே அந்த இடத்துக்கு செல்லுகின்ற ஒரு நிலையானது மிகவும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இவருடைய இந்த சூட்டுக்கோலை பயன்படுத்தி எத்தனையோ பேர் நோய்கள் தீர்க்க பெற்றிருக்கிறார்கள். நோய்கள் மாத்திரமல்லாமல் பில்லி சூனியம் போன்ற அந்த கட்டுகளில் இருந்து பலர் விடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பல புராண கதைகளினூடாக பல விடயங்களினூடாக நாங்கள் இவர் தொடர்பான வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் எனும் சித்தர் இவர் கையில் வைத்திருக்கும் சூட்டுக்கோள் நல்லவர்களுக்கு நன்மை தருவதாகவும் தீயவர்களுக்கு தண்டனை தருவதாகவும் இருந்தது. ராமலிங்க சுவாமிகளின் காலத்துக்கு பிறகு இந்த சூட்டுக்கோள் அவருடைய சீடரான செல்லப்பா சுவாமிகளிடமும் அதன் பின் அவருடைய சீடரான மாயாண்டி சுவாமிகளிடமும் வந்தது. மாயாண்டி சுவாமிகளின் ஜீவ சமாதியின் மீது லிங்கமும் விநாயகரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது விநாயகரின் வலது கரத்தின் அருகில் ராமலிங்க சுவாமிகள் வைத்திருந்த சூட்டுக்கோள் வைத்து வணங்கி வரப்படுகின்றது. கட்டிக்குளத்தில் குப்பமுத்து வேளனார் கூத்தாயி அம்மாள் தம்பதியினர் வசித்து வந்தனர். மண்பாண்டம் செய்வது இவர்களுடைய தொழிலாமையிலும் உள்ளூரில் இருந்து ஐயனார் கோயில் பூசாரியாகவும் இருந்தார் குப்பத்து. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளின் பக்தர்களாக இருந்தார்கள் இந்த தம்பதியினர். அவ்வப்போது சுவாமிகளின் தரிசனம் பெற்று வந்தார்கள். ஒருமுறை ராமலிங்க சுவாமிகளிடம் திருவருட் பிரசாதம் பெற்ற பாக்கியத்தால் கூத்தாயி அம்மாளுக்கு காலஜுக்தி வருடம் ஆடி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று 1858 ஜூலை மாதம் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தைக்கு மாயாண்டி என்று பெயரிட்டார்கள். மதுரைக்கு அருகில் இருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு மகத்துவம் ஒன்று. 18 சித்தர்களில் ஒருவராகவும் காலங்களை கடந்து வாழ்ந்து வந்தவருமான ககபூசண்டரின் பெயரிலேயே இங்கு ஒரு மலை அமைந்துள்ளது. அந்த மலையை ககபூசண்டர் மலை என்றும் ஆன்மீக அன்பர்கள் தொண்டு சொட்டு அழைத்து வருகின்றனர். மதுரையில் பெயரை தாங்கி திருக்குடலம் மலை என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இதன் அடிவாரத்தில் கட்டுக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதி திருக்கோயிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சுவாமிகளின் சீடரான சோமப்பா சுவாமிகளின் திருச்சமாதியும் அமைந்துள்ளது. இவை தவிர வேலம்மாள், இருளப்ப கோனார், மூக்கையா சுவாமிகள் இப்படி சுமார் 10க்கும் மேற்பட்ட சமாதிகள் இந்த காகபுசுண்டர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மலையின் புராண பெருமைகளை உணர்த்த கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் இதை தன் தவப்பணிக்கு தேர்ந்தெடுத்து அங்கே அமைந்தார். காகபுசுண்டர் மலை பழனி மலை போன்றது என்றே மாயாண்டி சுவாமிகள் அடிக்கடி குறிப்பிடுவாராம். குன்றக்குடியில் வெள்ளிரதம் ஓடுவது போல் காகபுசுண்டர் மலையிலும் வெள்ளிரதம் ஓட போகுது என்று சுவாமிகள் தன் காலத்தில் பக்தர்களிடம் அடிக்கடி கூறி வந்தாராம். சுவாமிகளுடைய திருவாக்கு மெய்யாகும் நாள் வெகு தொலைவில் இருக்கவில்லை என்பது அவரது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. காகபுசுண்டர் மலையில் என்னென்ன திருப்பணிகள் நடக்க வேண்டும் என்று மாயாண்டி சுவாமிகள் திட்டமிட்டாரோ அவை அனைத்தும் இப்பொழுது மெல்ல மெல்லமாக பூர்த்தியாகி வருகின்றன. மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி திருக்கோயிலையும் காகபுசுண்டர் மலையையும் தற்போது நிர்வகித்து வருகின்றது. சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் இவர் மலைக்கு மேல் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிகள் ஆலயம் திருப்பணி நடந்து வருகின்றது. மலை மேல் நடந்து செல்வதற்கு படிகள் அமைத்திருக்கிறார்கள். விரைவில் கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது. இந்த தண்டபாணி திருக்கோயில் மலையேறும் போது ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், ஆஞ்சநேயர் ஆகிய திருச்சன்னதிகளை தரிசிக்கலாம்.
மலை உச்சியில் தனி சந்நிதியில் கோலாகலமாக வீற்றிருக்கின்றார் ஸ்ரீ தண்டபாணி. இவை தவிர ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், பள்ளிகொண்ட பெருமாள் ஆகியோருக்கு இங்கே சந்நிதிகள் உண்டு. எங்கே இருக்கின்றது காகபசுந்தர் மலை. சோமசுந்தர பெருமானும் அன்னை மீனாட்சியும் அருளும் மதுரை மாநகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றத்தில் அருகில் அமர்ந்திருக்கின்றது. பல ஞானியர் இங்கே சமாதி கொண்டுள்ளனர். அந்த காலத்தில், அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில், நட யாத்திரையாக ராமேஸ்வரம் செல்லும் சாதுக்களும் ஆன்மீக அன்பர்களும் தங்கி செல்வதற்கு திருமடங்கள் கட்டிக்குளத்தில் இருந்தன. உணவருந்தவும் ஓய்வெடுக்கவும் இந்த திருமடங்களை சாதுக்களும் யாத்திரிகளும் பயன்படுத்தி வந்தனர். கட்டிக்குளத்தில் இப்பொழுது இருந்து வந்தவர் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் எனும் சித்தர். மாயாண்டியின் பெற்றோர் தான் பூஜை செய்யும் உள்ளூர் ஐயனார் கோயிலின் சிறுவனான மாயாண்டியையும் கூட்டி செல்வது குப்பமுத்துவின் வழக்கம். அப்படி ஒரு நாள் கூட்டி சென்ற போது மகனை வெளிக்கூடத்தில் அமர்த்தி வைத்துவிட்டு ஐயனார் பூஜைக்காக கருவறைக்குள் சென்றார் குப்பமுத்து. ஐயனாரின் திருமந்திரங்களை சொல்லி அவருக்கு அபிஷேக ஆராதனைகளை முடித்துவிட்டு வியர்வை சொட்ட வெளியே வந்து குப்பமுத்து அதிர்ந்தார். அவர் கண்ட காட்சி பதற வைத்தது. குத்துக்காலிட்டு தியானத்தில் அமர்ந்திருந்த சிறுவன் மாயாண்டியின் தலைக்கு மேலே நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடாமல் அசையாமல் இருந்தது. அதன் உடற்பகுதி வால் முழுவதும் சிறுவனின் உடலை சுற்றி இருந்தது. கடும் விஷம் உள்ள நாகம் மகனை கொத்திவிடப் போகின்றதோ என்ற பீதியில் ஐயனார் அப்பா மகனை காப்பாத்து என்று கருவறையை நோக்கி ஓங்கி குரல் கொடுத்தார் குப்பமுத்து. பிஞ்சு மகனை பார்க்க வாஞ்சையுடனும் பயத்துடனும் திரும்பினார். என்ன அதிசயம், நாகத்தை காணோம். தியானத்தில் இருந்து அப்பொழுதுதான் மீண்டிருந்தார் மாயாண்டி. மகனிடம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கின்றது என்பதை அப்போது உணர்ந்து கொண்ட குப்பமுத்து அவனை அப்படியே வாரி அணைத்துக் கொண்டார். இதே போன்ற சம்பவங்கள் பின்வந்த நாட்களிலும் தொடர்ந்தன. ஒரு கட்டத்தில் விஷயம் ஊருக்கு பரவி மாயாண்டியை ஒரு தெய்வ சக்தியாகவே அனைவரும் பார்க்க ஆரம்பித்தனர். பள்ளி படிப்பு ஒரு பக்கம், ஆன்மீக தேடல் மறுபக்கம் என இருந்தார் மாயாண்டி. தன் வீட்டில் இருந்த பரம்பரை சொத்தான பள்ளி படிப்பு ஒரு பக்கம், ஆன்மீக தேடல் மறுபக்கம் என இருந்தார் மாயாண்டி. தன் வீட்டில் இருந்த பரம்பரை சொத்தான வைத்திய சுவடிகளையும் சித்தர் நூல் தொகுதிகளையும் தூசி தட்டி எடுத்து படித்து வியந்தார். அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அதிகாலை பூஜையையும் அர்த்தஜாம பூஜையையும் தரிசிப்பதை வழக்கமாக்கி கொண்டார் மாயாண்டி. இந்த காலத்தில் பெற்றோரின் வற்புறுத்தலால் புளியங்குடியை சேர்ந்த மீனாட்சி எனும் உறவுக்கார பெண்மணி இவருக்கு மனைவியாக வாய்த்தாள். இல்லற வாழ்க்கையில் ஒரு மகனும் மகளும் உண்டு. ஒரு முறை பழனி யாத்திரைக்கு செல்கையில் பணம் இல்லாதனால் மனைவி அணிந்திருந்த தங்க ஆபரணங்களை விற்று யாத்திரையை மேற்கொண்டார். மாயாண்டியின் ஆன்மீக தேடல்களுக்கு எந்த தடையும் போட்டதில்லை அவருடைய மனைவி. இது தவிர தன் கையில் இருக்கும் பணத்தை கொண்டு ராமேஸ்வரம் செல்லும் சாதுக்களுக்கு அவ்வப்போது உணவளித்தும் மகிழ்ந்தார் மாயாண்டி. மாயாண்டி சுவாமிகளை இறைவன் எந்த பணிக்காக அனுப்பி இருக்கின்றான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லறத்திலேயே அவன் இருந்துவிட்டால் எதிர்கால சமுதாயத்துக்கு என்ன பயனை செய்து முட முடியும்? மாயாண்டியை இறைவன் ஆட்கொண்டார். விளைவு இல்லறம் இனிக்கவில்லை. தவத்திலும் யோகத்திலும் காலத்தை ஓட்டினார். சிட்டாய் பறக்க விரும்பினார். தவத்திலும் சமாதி நிலையில் உள்ள உடல் கூட வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு முன் தீட்சை பெற வேண்டுமே, உபதேசம் செய்வதற்கு ஒரு குரு வேண்டுமே. இந்த வேளையில் தான் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை செய்து கொண்டிருந்த தஞ்சாவூர் செல்லப்ப சுவாமிகள் என்பவரை கட்டுக்குளம் வந்தார். அவரை சந்தித்து தன்னை சீடனாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். செல்லப்பா சுவாமிகளும் மாயாண்டியை அரவணைத்து அவருக்கு உபதேசம் செய்து வைத்தார். துறவரத்துக்கான திறவுகோல் கிடைத்தாகிவிட்டது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும் மனைவி மற்றும் பெற்றோர் ஆகியோர் இந்த முடிவுக்கு உடன்படுவார்களா? இல்லையே. துறவரம் என்று வீட்டை விட்டு புறப்படும் முடிவில் வந்த மாயாண்டி எவ்வளவையோ தடுத்தும் நிறுத்தி பார்த்தார்கள் பெற்றோரும் மனைவியும். ஆனால் மாயாண்டி சுவாமிகள் மசியவில்லை. தான் எடுத்த முடிவில் உறுதியாக அதாவது உடுத்திருந்த ஆடையுடன் வெளியில் சென்றார். சித்தமெல்லாம் சிவமயம். கன்னியாகுமரி, கோட்டாறு, சுசீந்திரம், பொதியமலை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை உட்பட பல திருத்தலங்களையும் தரிசித்தார். ஆங்காங்கே சமாதி நிலையும் கூடினார். மதுரை மீனாட்சி அம்மனும் திருப்பரங்குன்ற முருகனும் அவரை ஈர்த்தனர். இறுதியாக அவர் வந்து சேர்ந்தது திருக்கூடல் மலை எனப்படும் காகபசுண்டர் மலைக்கு. இந்த மலையில் உலவும் சித்தர்களோடு கலந்து பேசினார். அரூப நிலையில் இருக்கும் சித்தர்களும் மாயாண்டி சுவாமிகளுக்கு ஆசி வழங்கினர். காகபசுண்டர் மலையை தன் நிரந்தர வாசஸ்தலமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு அருள் வாக்கு எழுந்தது. சௌமிய வருடம் பங்குனி மாதம் சஷ்டி தினத்தன்று இரவு 9 மணிக்கு விளாச்சேரி பெரிய கோயில் சிவாச்சாரிய விராட்டி பத்து பொன்னையா சுவாமிகள் மற்றும் சில அடியார்களோடு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்தார். அன்றைய இரவு பொழுதை சரவண பொய்கையில் கழிக்க விரும்பினார்.
ஈசன்ய மூலையில் படித்துறையில் தங்கி வெடிந்தது முருகப்பெருமானை தியானித்து குளத்தில் மூழ்கினார். மண்ணெடுத்தார். அதை ஒரு சிவலிங்கமாக பிடித்து காகபுசுண்டர் மலையின் மேல் பக்கம் தங்கும் குகையில் பிரதிஷ்டை செய்தார். காகபுசுண்டர் மலை அன்றைய தினத்திலிருந்து மேலும் புனிதத்தை பெற்றது. மாயாண்டி சுவாமிகள் சித்து விளையாட்டுகள் துவங்கின. தரிசனம் செய்ய வாருங்கள். தலம் திருப்பரங்குன்றம், காகபுசுண்டர் மலை எனும் திருக்கூடல் மலை போன்ற பல்வேறு விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். இவ்வாறாக சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுடைய சிஸ்டர்கள், அதாவது அவர்களுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் அவரை பின்தொடர்ந்தவர்கள் கூட அவரை போலவே வாழ்ந்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ராமலிங்க சுவாமிகள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இவையே பெரிய உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள முடியும். இவர் எப்பொழுதுமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் மக்களுக்காக வாழ்ந்தவராக இருக்கின்றார். நன்மை செய்கின்ற மக்களுக்கு நன்மை செய்பவராகவும் தீமை செய்கின்ற மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் இவர் இருந்து வருகின்றார். அது மாத்திரமில்லாமல் இவர் இறந்தாலும் இவருடைய சன்னிதானமானது இன்றும் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா. நன்றி நேர்களே.